Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சென்டென்ஸை கரெக்டாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் சொல்லி நான் உங்களை இப்போ குழப்ப போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இங்கிலீஷ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயலை செய்பவர் யார் அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் செய்பவர் அந்த செயல் செய்பவர் என்ன செயலை செய்தாரோ அது இரண்டாவதாக வரும். சரிங்களா? ஸோ நோ கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு செய்பவர் வருவாங்க, அடுத்து அந்த செய்பவர் என்ன செயலை செய்தார் அப்படிங்கிறதே ரெண்டாவதாக வரும். அடுத்ததாக அந்த செயல் யாருக்காக செய்யப்பட்டது, எப்போ செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, எங்கே செய்யப்பட்டது, என்ன செஞ்சாங்க, அந்த செய்பவர் செயலை செஞ்சாங்க இல்லையா, அது என்னவாக இருக்கும். இதுதான், இவ்வளோதாங்க. ஸோ நோ கன்ஃபியூஷன். அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். We went there. ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், we அப்படிங்கிறது செய்பவர், சப்ஜெக்ட். சரிங்களா? வீணா என்ன? நாங்கள். ஓகே, நாங்கள் went அப்படிங்கிறது என்ன? கோவோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ we went, நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் போனோம் அப்படிங்கிறது ஓகே, சின்னதாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் அங்கே போனோம் அப்படிங்கிறத அந்த இடத்த மென்ஷன் பண்ணும் பொழுது அந்த சென்டென்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா? we went there, நாங்கள் அங்கே சென்றோம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? எங்கே அந்த செயல் நடந்தது. கிளியர் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? we went there, நாங்கள் அங்கே சென்றோம். ஸோ செய்பவர், அவர் என்ன செய்தார், அவர் எங்கே செய்தார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி ஸ்டெப்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் என்ன வரும்? அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சார் அண்ட் அதை எங்கே, எப்போ, எப்படி பண்ணினார் இல்லையா? அதை தவிர்த்து இன்னொரு இதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த சென்டென்ஸ், அந்த செயல் எப்போ நடந்துச்சு, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஸோ அந்த சென்டென்ஸ் இறந்த காலத்தில் நடந்ததா, நிகழ்காலத்தில் நடந்ததா, எதிர்காலத்தில் நடக்க போகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் மூணாவதாக என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் 4 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வாழ்ந்தோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை கரெக்டாக பாருங்கள். நாங்கள் 4 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வாழ்ந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் என்ன காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது இது என்ன டென்ஸில் இருக்குது உங்களால் சொல்ல முடியுதா? ரொம்பவே சிம்பிள் தாங்க. இங்கே வாழ்ந்தோம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது? இது முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இது ஒரு இறந்த கால நிகழ்வு. அதனால நம்ம இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸை செய்பவர் யார்? ஓகே, நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்? we. அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? verb யூஸ் பண்ணணும். verb என்ன? இங்கே வாழ்ந்தோம் அப்படிங்கிற வாழ்கிறதுக்கு இங்கிலீஷில் கெஸ் பண்ணுங்க. live. ஓகே, இப்போ இங்கே வாழ்ந்தோம்னு இருக்குது இல்லையா? இதை இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஸோ we liveோட பாஸ்ட் டென்ஸ் lived. we lived, நாங்கள் வாழ்ந்தோம். இப்போ எங்கே வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா? சென்னையில் வாழ்ந்தோம். அப்போ
இந்த இடத்துல சென்னை போட்டுடலாம். ஓகே, பட் சென்னையில் அப்படின்னு வரும் பொழுது இல் வரும் பொழுது நம்ம இன் யூஸ் பண்ணலாம். We lived in சென்னை. நாங்கள் சென்னையில் வாழ்ந்தோம். இப்போ இங்கே நம்ம அடுத்து என்ன சொல்லணும்? 4 வருடங்களுக்கு முன்பு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் வாழ்ந்தோம். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, we lived in சென்னை எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்தோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம்? 4. அப்போ 4 years, 4 வருடங்கள் வந்துருச்சா? இப்போ முன்புன்னு கொடுத்துருக்கு. இப்போ 4 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? எனி ஐடியா? ago. 4 years ago we lived in சென்னை. we lived, நாங்கள் வாழ்ந்தோம். எங்கே வாழ்ந்தோம்? in சென்னை, சென்னையில் வாழ்ந்தோம். எப்பொழுது? 4 years, 4 வருடங்களுக்கு முன்பு. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அப்படின்னாலே நம்ம எகோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு இந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, we lived in சென்னை. நீங்களா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில அப்படிங்கிறதுக்கு நம்ம a few அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில அப்படிங்கிறதுக்கு a few அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வாழ்ந்தோம். இதை எப்படி சொல்லுவீங்க? we lived in சென்னை a few, 4க்கு பதிலாக a few போட்டுக்கலாம். a few years ago. we lived in சென்னை a few years ago. clear? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். அவன் வந்த பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தேன். அவன் வந்தப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? டிவி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? அவன் வந்தப்போ நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? முடிஞ்சு போச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், இது ஒரு இறந்த கால நிகழ்வு. இப்போ நம்ம சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம்? யார் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அவன் வந்த பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கேன், நான் டிவி பார்த்துட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு இல்லையா? ஸோ இந்த நிகழ்வை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? ஸோ இங்கே நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஐ நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரும்? வேர்ப். ஓகேங்களா? ஸோ வேர்ப் அப்படின்னா அது ஒரு ஹெல்பிங் வேர்பாகவும் இருக்கலாம் அண்ட் மெயின் வேர்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் முடிந்து போன நிகழ்வில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயல் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்த்து கொண்டு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வாட்ச். ஏன் இங்கே நம்ம லுக் போடலை? பிகாஸ் டிவி அப்படிங்கிறப்ப நம்ம டிவியை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் லுக். ஓகே, ஐ வாட்ச். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் வெர்ப் அப்படிங்கிறத. பட் இதை நம்ம பாஸ்ட் டென்ஸாகவும் மென்ஷன் பண்ணணும் அண்ட் பாஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலாகவும் நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா? பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டு இருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா ஐ வந்தால் we have to use was. I was. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு கண்டினியூவான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நம்ம வெர்போட என்ன சேர்ப்போம்? எக்ஸாக்ட்லி ing. If you have find out means, I'll give a big clap for you. I appreciate you. I was watching.
ஐ வாஸ் வாட்சிங், நான் பார்த்து கொண்டு இருந்தேன். எதை பார்த்து கொண்டு இருந்தேன்? தொலைக்காட்சியை. ஸோ தொலைக்காட்சிக்கு இங்கிலீஷில் ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன். அவ்வளோதாங்க. ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன். நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸே முடிஞ்சு போச்சு. இன்னொரு நிகழ்வு என்ன நடந்தது? அவன் வந்த பொழுது. இப்போ அவன் வந்த பொழுது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்பொழுது அப்படிங்கும் பொழுது நம்ம when அல்லது while யூஸ் பண்ணலாம். when, யார் வந்த பொழுது? அவன். அப்போ அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? he, when he. இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம வந்த அப்படிங்கிறதுக்கு நார்மலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? என்ன வெர்பு யூஸ் பண்ணலாம்? கம் இல்லைங்களா? பட் இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? கேம். அவன் வந்த பொழுது. ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் வென் ஹி கேம். அவன் வந்த பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ். இதை நீங்களும் என் கூடவே ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். நேற்று இரவு ரேணு கார் ஓட்டி கொண்டு இருந்தாள். நேற்று நைட்டு ரேணு என்ன பண்ணிட்டு இருந்தாலாம்? கார் ஓட்டிட்டு இருந்தா. இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன டென்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? பாஸ்ட் டென்ஸ். இட்ஸ் வெரி குட். இந்த சென்டென்ஸுமே ஒரு முடிந்து போன ஒரு நிகழ்வு இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணலாம்? இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மெயின் கேரக்டர் யார் இங்கே? ரேணு இல்லையா? ஸோ ரேணுவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாமா? ரேணு. இப்போ இங்கே ரேணுக்கு அடுத்து சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன வரணும்னு சொன்னோம்? வேர்பு வரணும்னு சொன்னோம். அந்த செயல் என்ன? இந்த சென்டென்ஸில் செயல் என்னவா இருக்கிறது? ஓட்டிக்கொண்டு. ஓட்டிக்கொண்டு அப்படின்னா டிரைவிங் இல்லையா? ஸோ டிரைவ் பண்ணுறாங்க. ரேணு என்ன பண்ணுறாங்களாம்? டிரைவ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல இது கரெக்டா? நோ. ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு முடிஞ்சு போன நிகழ்வு. இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நேற்று இரவு ரேணு கார் ஓட்டிக்கொண்டு இருந்தாள். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடலாம் அப்படின்னா, பட் இது பாஸ்ட் டென்ஸ்லேயே ஒரு கண்டினியூவான ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் கண்டினியூஸ்க்கு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன வேர்பு, என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஸ். எதுக்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணலாம்? ஐ, ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம். இது எல்லாத்துக்குமே we have to use was. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? was. எப்போ? பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல was யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ரேணு was அப்படின்னு சொல்லி டிரைவ்னு போட்டிருக்கோம். இப்போ இது கரெக்டா? நோ. கண்டினியூ அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ரேணு வாஸ் டிரைவிங். ரேணு ஓட்டிக்கொண்டு இருந்தாள். ரேணு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஓட்டிக்கொண்டு இருந்தாள். எதை ஓட்டிக்கொண்டு இருந்தாள்? நேற்று இரவு ரேணு கார் ஓட்டிக்கொண்டு இருந்தாள். இப்போ ரேணு ஒரு செயலை செய்திருக்காங்க இல்லையா? ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க? த கார். ரேணு வாஸ் டிரைவிங் த கார். ரேணு காரை ஓட்டிக்கொண்டு இருந்தாள். எப்பொழுது? இப்போ இந்த நிகழ்வு எப்போ நடந்ததை நம்ம சொல்லியிருக்கோம்? நேற்று இரவு. நேற்று நைட்டு ரேணு கார் ஓட்டிகிட்டு இருந்தா. இப்போ நேற்று இரவு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? எவ்வளோ பேர் எஸ்டர்டே நைட் சொன்னீங்க? எஸ். பட் நம்ம அதுக்கு பதிலாக கரெக்டாக இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் நைட். ரேணு வாஸ் டிரைவிங் த கார் லாஸ்ட் நைட்.
நம்ம நேற்று இரவு அப்படின்னு சொல்லும் பொழுது we don't use yesterday night அப்படின்னு சொல்லக்கூடாது. we should use last night. clear? அதே மாதிரி இன்னைக்கு காலையில் அப்படிங்கும் பொழுது this morning அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர we have to use this morning only. we don't use today morning. அதே மாதிரி தான் yesterday night அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? last night. ரேணு was driving the car. ரேணு கார் ஓட்டி கொண்டிருந்தால் எப்பொழுது? லாஸ்ட் நைட், நேற்று இரவு.